ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம சேனலுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்சிங் வீடியோ போட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிசி பில்டு வந்து பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோ வந்து நான் எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிலிக்கான் கிரைசிஸ் இருக்கிறதுனால, சிலிக்கான் ஷார்டேஜ் இருக்கிறதுனால எங்கேயுமே கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து ஜனவரி 27 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28. நம்மளுக்கு வந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிடைச்சிது. ஸோ அது என்ன கார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா GeForce RTX 3050 கார்டு. சொல்ல போட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கார்டு தெரியல, ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு கெஞ்சி கூத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கி வந்துக்கிறேன். இந்த கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MSRP வந்து பார்த்தீங்கன்னா 22,200 ரூபா. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35,000 பக்கம் கொடுத்து நான் கார்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா அது என்னன்னு தெரியும், எனக்கு கார்டு கிடைக்கிறது கிடையாது. ஃபுல்லாக யாருனாலும் உங்களுக்கு தெரியும். தெரியலனா நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா வந்து சொல்லுங்க, அதுக்கு தனியாக நம்ம வீடியோ பண்ணல. எதனால கிராஃபிக்ஸ் கார்டு ரேட் ஏறி இருக்குன்ட்டு. பேசிக்கலி நம்ம வீலாக் சேனல்ஸ் தான் பண்ணுவோம், வீலாகிங் தான் பண்ணுவோம் இந்த சேனலில். நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குலாம் நம்ம டெக்ஸ் இதை பற்றியான நியூஸ் எல்லாம் போடலாம். ஸோ இந்த கார்டோட அன்பாக்சிங் வந்து இப்போ நம்ம பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ட்ரேசிங் கார்டு. NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ட்ரேசிங் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கார்டு. ஒரு 8 GB வந்து பார்த்தீங்கன்னா VRAM இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் எடிஷன் கிடையாது, OC எடிஷன். OC எடிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் பண்ண கார்டு. ஸோ நார்மல் பண்ணதை விட நல்லாவே இருக்கும் கார்டு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். அது போக 2 ஃபேன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்குது. இதில் தெரியலனா நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா, கார்டோட MRP வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 51,000 ரூபாய் போட்டிருக்கு. 52,000 ரூபாய் பக்கம் போட்டிருக்கு. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் நம்மளது. அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கே நம்மளுக்கு தான் வந்திருக்கு. ஆல்ரெடி இது வந்து பிரிச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இது பண்ணுறேன். இல்லைன்னா ரெக்கார்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு டேக் போயிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம இதுக்குள்ள என்னென்ன இருக்குது என்னென்னு பார்த்துடலாம். அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு பார்த்துட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் கொஞ்சம் வீடியோ ப்ளே ஆச்சு, நான் கட் பண்ணுறதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துறேன், கவர் கொடுத்துறேன். அந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ZOTAC வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸ்டிக் தெரியும், தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. இது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா ஏதாவது பிரச்சனை இதில் கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ZOTACோட இது அந்த எலிமெண்ட் சீட்டு வச்சுக்கிங்க, எலிமெண்ட் சீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஹேவ் ட்ரூ லேட்டஸ்ட் அவைலபிள். ஓகே, ZOTAC சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் எலிமெண்ட் சீட்டுலாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது வந்து கன்சியூமர் கைடா, என்ன யூசர் கைடுன்னு நாங்கள் அதுதான் இருக்குது. அடுத்து ஓப்பன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான். நல்ல ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டு என் லைஃப்பில். ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் கார்டே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுது உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ZOTAC கேமிங் GeForce RTX. இது வந்து பார்த்தீங்கன்னா 3050. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இந்த சிஸ்டம் வந்து போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பார்ப்போம். ஜஸ்ட் இது அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ போடுறது வந்து யூஸ் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீலாக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம். இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனோஜ் சரவணன்.